ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எல்லாருக்கும். நேற்று எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னோடய கிச்சன் இருக்கிற நிலமை எப்படி இருக்குன்னு. நைட்டு ஏதோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. பாத்திரம்லாம் பாருங்கள் சிங்கில் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி கவுண்டர் டாப்பு ரொம்ப கேவலமாக வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ நான் இது எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் நான் அடுத்தது சமைக்கவே ஆரம்பிக்கணும். ஸோ பாருங்கள், இந்த அடுப்பை பாருங்கள், டீ போட்டு டீ எல்லாம் பொங்க விட்டு 2 அடுப்புலேயும் டீ போட்டு பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் கழுவுன பாத்திரம் அப்படியே இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது கிச்சனுக்குள்ளே வரவே. ஸோ இது எல்லாமே இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி ரொட்டீன் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்க? நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா பாருங்கள் நம்மளோட கிச்சன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க தான் வீட்டில், பட் ஆனாலும் நம்மள மாதிரி வச்சுருப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட்டு தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி நான் சமையலை முடிச்சுட்டு இன்றைக்கி இந்த வேலையெல்லாம் பாருங்கள் யாரை செய்ய சொல்ல போகிறேன்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இன்னும் பாத்திரம் கழுவில். அடுப்பை மட்டும் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி அடிச்சுட்டு சாதம் வடிக்கிறதுக்காக ஒலை வச்சுருக்கேன். இந்த அடுப்பில் பால் வச்சுருக்கேன் டீ போடுறதுக்காக. ஸோ தண்ணி அடுப்பில் பட்டிருக்கு போலக்கு, சரியாக பர்னரில் எரியல. ஸோ அது ஹீட் ஆகிடுச்சுன்னா சரியாயிடும். இப்போ நம்ம குழம்புக்கு பாருங்கள் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்பு செய்ய போகிறோம். இன்றைக்கி என்ன டிஷ்ஷு செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் குருமா தான் செய்ய போகிறேன். ஸோ எல்லாருமே புடலங்காவை கூட்டு பண்ணியிருப்பீங்க, பொரியல் பண்ணியிருப்பீங்க, ஆனால் குருமா செஞ்சுருக்க மாட்டீங்க. செஞ்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே நான் முருங்கைக்காவும் சேர்த்துட்டு புடலங்காவும் போட்டு ஒரு குருமா வச்சுருக்கிறேன் மதியானம் லஞ்சுக்கு. ஸோ இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு நல்லா பூண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம். கடைசியாக இந்த குட்டி குட்டி பூண்டாக இருக்கும் பார்த்திங்களா, இது எல்லாமே தோல் உரிக்காமல் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அப்படியே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பூண்டு உரிச்சாச்சு. இப்போ தேங்காய் இல்லை, இஞ்சி, சாரி, இந்த இஞ்சியை ஃபுல்லாகவுமே மேலே தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே எடுத்துடலாம். இப்போ தண்ணியில் நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இஞ்சியில் ஃபுல்லாக மண் இருக்கும். இப்போ இது எல்லாமே டஸ்ட்பினில் கொட்டிடலாம். அதுக்குள்ளே ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மார்னிங் என்னோடய டீ இல்லாமல் எனக்கு வேலையே ஓடாது, சுறுசுறுப்பாகவும் இருக்காது. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு டீ குடிச்சிருவேன். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே வாஷ் பண்ணி 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். 2 தடவை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஜாரில் ஃபுல்லாகவே 2த்தையும் போட்டுட்டு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஏன் சேர்க்குறேன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 3 தடவை நான் இதை யூஸ் பண்ணுற மாதிரி நான் அரைப்பேன். அதுக்கு மேலே வச்சுருக்க மாட்டேன். அது நல்லா கெட்டு போகாமல் வேறு மாதிரி இருக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஃபீலிங் இருக்கணும்னா அதில் லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்குற மாதிரியே இருக்கும். நான் அதிகமாகலாம் அரைக்க மாட்டேன். ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த குருமாவுக்கு தேவையான பாருங்கள் வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயமே நீங்கள் ஒரு 2 வெங்காயம் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த சின்ன வெங்காயம் தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் இந்த தோலெல்லாம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இல்லைனா ரொம்ப கஷ்டம், லேட் ஆகும். அதனால தான் நான் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருந்தேன். இப்போ இது எல்லாமே கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் 2-3 துண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நான் நைட்டே முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருந்தேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ இந்த குழம்புக்கு. இப்போ அதுக்குள்ளே நம்மளுக்கு சாதம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சாதத்தை நம்ம வடித்து விட்டுட்டு நம்ம குருமாவை தாளிச்சிடலாம்.
ஓகே, வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வடித்தாச்சு சாதத்தை. இப்போ அடுத்தது ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகும், 1/2 ஸ்பூனு சீரகம் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது 3மே வந்து நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் வதக்குனிங்கன்னா அடி பிடிக்காமல் நம்மளுக்கு வதங்கி வந்துடும். இப்போது 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த தக்காளியை நல்லா பழமாக எடுத்து அரிஞ்சு வச்சுருந்தேன். அந்த தக்காளியை அதிலேயே ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக தக்காளி நம்மளுக்கு வதங்கிடும். நல்லா தொக்கு மாதிரி வர வரைக்கும் நம்ம இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வதங்கிடுச்சு. நல்லா கொஞ்சம் அந்த கரண்டியாலுமே கொஞ்சம் லைட்டாக குத்தி விட்டோன்னா சீக்கிரமாக மசிஞ்சிரும் நம்மளுக்கு தக்காளி. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்துடுச்சு. இப்போது கழுவி வச்சுருந்த முருங்கைக்காயும் அதிலேயே சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே நான் புடலங்காய் சொல்லியிருந்தீங்களா, அந்த புடலங்காவும் அது கூடவே அரிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நம்ம வெஜிடபிளில் தான் குருமா வச்சுருக்கோம், முட்டை குருமா வச்சுருக்கோம். ஆனால் வந்து புடலங்காயில் குருமா நான் செய்கிறத என்னோடய ஸ்டைலில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள், 2 ஸ்பூனு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துருக்கேன், அதே போல் 1 ஸ்பூனு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பொடி 3மே நம்ம அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்குனிங்கன்னா அந்த பச்சை மணம் எல்லாமே போயிடும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம். முருங்கைக்காயெலாம் நல்லா வேகணும், அதனால் புடலங்காய் வெந்துடும். ஆனால் முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் வேக விட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும்போது தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தேங்காவை ஃபில்ட்ரு பண்ணி பால் மட்டும் எடுத்து ஊற்றிக்கலாம். தேங்காய் நான் போடலை, பால் மட்டும் சேர்த்துக்கிறேன், தேங்காய் பால். அதுலேயே வந்து ஒரு 2 வாட்டி நான் வந்து தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். சூப்பரான ஒரு புடலங்காய் குருமா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அதுலேயே மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு 2 வாட்டி நான் வந்து தேங்காய் பால் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். 2வது வாட்டியும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அதை வடிகட்டியும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், தேங்காய் ஊற்றியாச்சு. ஸோ உங்களுக்கு தேங்காவை அரைச்சி அப்படியே ஊற்றணுன்னாலும் உங்களோட விருப்பம், நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட் நான் இப்படி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலரி விட்டுட்டு நல்லா முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் நம்ம இதை கலரி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த குருமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட வேண்டியது தான். ஒரே ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். ரொம்ப சூப்பரான ஒரு புடலங்காய் குருமா ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குருமா. சாதத்துக்கு அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு ஆப்டாக நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா அப்பளம் தான் பொரிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காய் எதுக்குமே இது செட் ஆகாது. இதுக்கு அப்பளமும் முட்டையும் தான் நல்லாயிருக்கும். முட்டை ஆம்லேட்டு ப்ளஸ் அப்பளம் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி அப்பளத்தை பொரித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய சமையல் முடிஞ்சுது. சமையல் முடிச்சதுக்கப்புறமா பாத்திரத்தை நான் யாரை தேய்க்க சொல்லியிருக்கேன் பாருங்கள், அவங்க தான் க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா நேற்று ஃபுல்லாக அப்படியே போட்டு வச்சுட்டாங்க இல்லையா, அதனால் அவங்களே எனக்கு டெய்லி வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா ஆஃபீஸ் போகிறேன் இல்லையா நானும், அதனால் எனக்கு மார்னிங் டைம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லா பாத்திரத்தையும் அவங்க தான் கழுவி எடுத்தாங்க இன்றைக்கி. ஸோ டெய்லி மார்னிங்கில் எனக்கு இந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கிறது, காய்கறி நறுக்கி கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஃபுல்லாக பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துட்டாங்க. நான் சமையல் வேலை செஞ்சுட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலை புதுசாக பார்க்குறவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.